உண்மையாவே எடப்பாடி அவர்கள் சாதிச்சு காட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்? தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயமா ஓரளவு பேசியிருக்காருப்பா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும் வகையில அவருடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருக்கு. இது கூட இப்ப தமிழக வெற்றி கழகம் கொண்டாடிட்டு இருக்கு, இவர் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இருக்கு. அண்ட் திமுகவை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் விஜய் அவர்கள் எடுத்தாரு அப்படின்னா ஆட்டம் முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் டீகோட் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. எடப்பாடியார் அவர்கள் கூட விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சாரு அப்படின்னா அவருடைய கட்சி கண்டிப்பா ஷோர் ஷாட்டா வின் பண்ணிடும் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்பு சொல்லுது. இது உண்மையில நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல அதிமுக பிளஸ் டிவிக்கு அப்படின்னு சொல்லி போடுங்க. எவ்வளவு பேர் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். சோ திமுக அப்படின்னு சொல்லி வரும்போது அரசு தரப்பு அப்படிங்கறதுலயும் நிறைய தப்புகள் இருக்கு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதானமா எல்லாருமே சொன்னாலும் தமிழக வெற்றி கழகம் மேல மட்டும்தான் தப்பு அப்படிங்கறது மொத்தமா இருக்கிற எல்லாமே A to Z எல்லாத்துக்குமே காரணம் விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தூக்கி அவங்க மேல பழிய போடுறதுக்காக பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இது கூட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் அப்படின்னாவே அவங்க எல்லாம் தற்கூரிகள் தான், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க எல்லாம் வேஸ்ட், அவங்க எல்லாம் அணில் குஞ்சுகள், இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம அதுல யோசிச்சு பாக்குறோம், அவங்க எல்லாருமே தொண்டர்கள் மட்டும்தானா, அவங்க எல்லாருமே வாக்காளர்கள் மட்டும்தானா அப்படின்னு பிரிச்சிடவே முடியாது. ஆனா இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இப்போ நம்ம பாக்குறோம்ல, திமுகவினுடைய கூட்டணியில இல்ல திமுகவோட மீட்டிங் கட்சி எந்த பார்ட்டி எந்த தரப்புல யார் நடத்தினாலும் சரிதாங்க, இவரை தவிர அண்ணாமலை அவர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். சோ இவங்க 2 பேரை தவிர மீதி எல்லா மீட்டிங்கும் பெரிய நபர்கள் மட்டும்தான் வருவாங்க, அதாவது வயதானவர்கள் தான் வருவாங்க. ஓரளவு யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சி பொறுப்புல இருக்கும் தலைமையில நீ வான்னு சொல்லி இழுத்துட்டு போறவங்களா இருப்பாங்களே தவிர பெரிய அளவுல ஒரு வயது வித்தியாசம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கு. அதுல முக்கியமா நோட்டீஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட், அவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் டிகிரிஸாவது படிக்கிறவங்களா இருக்காங்க, இல்ல முடிச்சவங்களா இருக்காங்க. கரெக்டா? இந்த மாதிரி சினாரியோஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பா அங்க இருக்க செய்யுது, நம்ம பார்க்கவும் முடியுது. அண்ட் நல்ல வேலையில இருக்கிறவங்க அப்போல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இதுல நான் ஏன் இதை திரும்பவும் அழுத்தி சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க எல்லாம் தற்கொலைகள் அப்படின்னு சொல்லும் போது அதிகமான படிச்ச இளைஞர்களும் அது உள்ள இருக்காங்கல்ல. பொத்தாம் பொதுவமா தற்கொலை வேஸ்ட், அவங்க எல்லாமே ஒன்றுத்துக்கும் உருப்படாதவங்க அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் முத்திரை குத்துவது ஏன் அப்படிங்கிற கேள்விகளை தமிழக வெற்றி கழகம் பயங்கரமா கேட்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. அந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்ப நடத்தப்பட்டுச்சு? கல்வியில சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா இந்த மாதிரி இளைஞர்களால மட்டும்தானே சிறந்த தமிழ்நாடா மாறுச்சு. இவங்க எல்லாம் படிச்சதுனாலதானே மாறுச்சு. அப்ப இவங்களுக்கும் அதுக்கும் ஒன்னும் சம்மந்தம் இல்ல. இவங்க எந்த கட்சிக்கு எங்க போனா எனக்கு என்ன, இவங்க அங்க தமிழக வெற்றி கழகத்து பக்கம் கால் வச்சுட்டாங்க அப்படின்னாவே தற்கூரி தானா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் ஒரு பக்கம் உருவாகிக்கிட்டே இருக்கு. இதுல அரசு ஒரு நபர் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டு அருணா ஜெகதீஷன் அவர்களை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுல பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அண்ட் அமுதா IAS அவர்களுமே இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பேசும் பொருளா மாறுது. அப்போ தற்கொலை கூட்டம் அப்படின்னு அவங்கள சொல்லும் போது இங்க ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிற ஒரு கமிஷன் விசாரணை குழு ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ள செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்கறது இதுக்காக பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் இவங்க எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நினைத்த நம்பர்கள்லாம் ஏன் பேசுறாங்க? பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க ஏன் பேசணும்? அமுதா IASலாம் ஏன் பேசணும்? அவங்க எல்லாம் எதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க ஏன் சொல்லணும்னு என்ன இருக்காங்க? நடக்கட்டும், அருணா ஜெகதீஷன் அவர்களோட ரிப்போர்ட் வரட்டும், அந்த புலனாய்வெல்லாம் பண்ணட்டும், அப்புறம் வரட்டுமே, அப்புறம் பேசட்டுமே, இப்ப என்ன அவசரம் அப்படிங்கிற கேள்விகளை மற்றவர்கள் கேட்கிறாங்க. இல்லைங்க, திமுக தரப்புல நாங்க எங்க சைட்ல இருந்து நாங்க சொல்லணும்ல, ஏதாவது பேசணும்ல. அண்ணாமலை கேட்கிற கேள்வி, நீங்க ஏங்க பேசுறீங்க, நீங்க ஏன் முன்னாடி வரீங்க, நீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆட்டோமேட்டிக்கா வர்றதுதான் சந்தேகமா எழுப்புது. செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, எனக்கும் இதுக்கு எந்த சம்மதமே கிடையாது, என்னெல்லாம் தேவையில்லாம இழுத்து வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. சோ ஆப்வியஸா இந்த விஷயங்கள், இந்த ஃபைட் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் திமுக மேல போய்கிட்டு தான் இருக்கு. திமுகவை ஏன் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு உங்களை குண்டர் சட்டத்துல போட்டுருவோம், அங்க போட்டுருவோம், திமுகவை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊடகங்களையே ஆட்டி வச்சிருக்காங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நம்ம அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் போட்டு பொழந்து கட்டியிருக்காரு.
சோ இவர் தர்மபுரி போறாரு. இங்க தர்மபுரி போயிட்டு அவர் என்னெல்லாம் பேச போறாரு, இந்த இந்த விஷயம், இந்த கரூர் இஷ்யூஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவை தோளோடு தோள் கொடுத்து அப்படியே அரவணைச்சு நிப்பாருன்னு நம்மளுக்கு கண்டிப்பா தோணவே தோணாது. அந்த தோளோடு தோல் நின்று எப்படியெல்லாம் வச்சு செய்ய முடியுமோ செய்வாருப்பா இவரு அப்படிங்கிற ஒரு தோணல் இருந்தது இல்லையா? இது கூட தர்மபுரியில கிழிச்சு தொங்க விட்டார். அரசாங்கத்து மேல தப்பு இருக்கு, நீங்க ஒழுங்கா பண்ணியிருந்திருக்கணும், மொத்தமா ஒரே ஒரு கட்சியை மட்டும் சார்ந்து எல்லாமே அவங்க மேல திணிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அப்போ அந்த டைம்ல எந்த கட்சி எந்த மேடை மீட்டிங் நடத்தணும், இல்ல அங்க பண்ணணும் இங்க பண்ணணும் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நாங்க அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த ஆட்சியில உங்களுடைய கட்சியில எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னா கோர்ட் வரையும் போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வர வேண்டியதா இருக்கு. அப்போ எல்லாருக்குமே எதுக்காக வந்து அந்த மாதிரி பாக்குறீங்க? நம்மளோட இத்தனை வருஷத்துல அதாவது இப்போ இந்த 2-3 மாதத்துல இவ்வளோ சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது மேற்கொண்டு இருக்கோம். இதுல எப்பவுமே இவ்வளவு போலீஸார் அப்படிங்கறது அவங்க போடவே இல்லை. போலீஸே பாதுகாப்பு இல்ல நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனாலும் நம்மளோட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து இதை ஒரு குழுவா அமைச்சு இவங்க எல்லாரும் இருந்த நிலையில தான் இதை நம்ம அமைதியான ஒரு நோக்கத்தோட கொண்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு தான் அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கும் புரியுது. சோ ஸ்ட்ரெயிட்டா சொல்றது என்னன்னா, தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க நம்ம கட்சி, நம்மளுடைய மக்கள், இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய சேஃப்டி கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நம்மளுடைய நிர்வாகிகள் அவங்களை கவனிச்சுப்பாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். மத்தவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதையும் எடப்பாடியார் சொல்றாரு. சோ அன்னைய தேதியில இருந்து அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்மளுக்கு புரியாது, நம்ம அசால்ட்டா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்பவே பொறுமையா ஒரு பெரிய மனுஷன் தனமா இவர் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருக்காருப்பா முகத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எடப்பாடியார் பேசியிருந்தாரு. சோ இது மக்கள் மனசுல இது எப்படி நிக்குது அப்படின்னா, திருவண்ணாமலையில ஒரு ஆந்திராவில இருந்து ஒரு வாழைத்தார் ஏத்திக்கிட்டு ஒரு வண்டி வந்துச்சு. அதுல திருவண்ணாமலை கோவிலை நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்காவையும் அக்கா மகளையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு நபர் வராரு. சோ திருவண்ணாமலை போலீஸ் என்ன பண்றாங்க, நீ நான் நம்ப மாட்டேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. போயிட்டு ஸ்டேஷன்ல அந்த தாயோடைய முன்னாடியே மகளை கற்பழிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க அம்மா பாக்குறாங்க. திரும்பவும் கூட்டிட்டு ஒரு ஹைவேஸ் கிட்ட விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே சொல்லி அவங்க திரும்பவும் இது கேஸ் இந்த அளவுக்கு வந்துச்சு. இது எத்தனை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க, எவ்வளவு பேர் பேசினாங்க. ஒரு பொது மேடையில எடப்பாடியார் அவர்கள் சொல்றாரு, பிளாஸ்ட் பண்றாரு அப்படின்னா அது நடந்த எத்தனை நாட்களுக்கு அப்புறமா இதெல்லாம் நடக்குது. ஸோ நிறைய இருக்கு. நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு குட்டி நியூஸா பாஸ் பண்ணிடுறாங்க தவிர, இப்ப புஷியானந்த் அவர்களுக்கு நீதி கிடைச்சிச்சா இல்லையா, அவருக்கு ஜாமீன் கிடைச்சிச்சா இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அங்க நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது ஃபுல்லா டேக் பண்ணி போடுறது, இவங்களுக்கு ஒரு பெரிய இடியை இறக்கிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே, நம்ம எல்லாரும் ஆப்வியஸா பாக்குறோம், நம்ம தேடுறோம், அது முக்கியம் தான். ஆனாலும் என்ன நடக்குதுங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கணும்ல. ஆனா எடப்பாடியார் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது குவியுது. இது ஏன் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இவ்வளவு இணக்கமா இருக்காங்க, பரவாயில்ல இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த தர்மபுரியில அங்க நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த பரப்புரை, அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியும் சேர்ந்து பறக்குது. அதுல பாஜக கொடி பறக்குது, அதிமுக கொடி பறக்குது. சரி, தமிழக வெற்றி கழகம் ஏன் பறக்குது? அப்போ அவங்க கூட்டணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட்டணி எல்லாம் அவர் வச்சாருன்னா விஜய் அவர்கள் வேற லெவல் முடிவா இருக்கும். நம்ம 2031 பாத்துப்போம். இப்ப நம்மளுக்கு என்ன சிஎம் ஆகணும் அப்படின்னா அப்ப பாத்துப்போம். இப்ப நம்மளோட தேவை என்ன, நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு திமுகவை வீழ்த்தணுமா, போடுறா வா கூட்டணி போடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40-50 தொகுதிகளை கேட்டு அதிமுக கிட்ட இருந்து வாங்கிட்டு போட்டாரு அப்படின்னா முடிச்சு விட்டுருவாரு. வேற மாதிரி இருக்கும். அப்போ எந்த இடத்துலயும் யாருக்காகவும் பயப்பட வேணாம், எங்க எனக்கு இந்த பிளேஸ் வேணும் அப்படின்னா கெத்தா போய் நிக்கலாம், யாரும் கை வைக்க முடியும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. தனியா வந்தா தானே பிரச்சனை, வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி வந்தானே என்ன நடக்கும்? அந்த ஒண்ணு கையில வச்சிருக்காருல்ல, அந்த அம்பை ஒண்ணு விட்டாருன்னா வேற மாதிரி முடிஞ்சிடும் கதையே. சோ இதுல எடப்பாடியார பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு பேனர் வச்சு வரவேற்றிருக்காங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மனங்களை வெல்லும் எடப்பாடியாரே, அதாவது முன்னாள் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியாரே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவரை ஒரு பேனர் எல்லாம் வச்சு பிளெக்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா வரவேற்கிறாங்க.
அண்ட் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நமது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் அணி அமைப்பாளர் அப்படிங்கிற நபர், அவருடைய பேரும் அதுல இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு ஒன்று அமைச்சிருக்காரு. இது பேசும் பொருளா எல்லா இடங்களும் மாறி இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும், தமிழக வெற்றி கழகத்தை இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் காரணம் அவங்களும் காரணம்னு கேட்டாவது ஓகே, பட் ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி குத்திட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? ஓகே, ஃபைனலி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video.